இப்பொழுது நாம் வழுவாதூரில் இருக்கிறோம். அன்று நடந்து வந்த அதே பாதையிலேயே இன்றும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அன்று இருந்த ஒரு சிறிய மனத்தாங்கல் இன்று ஓரளவேனும் எனக்கு மட்டுப்பட்டு இருக்கிறது. என் மனதில் ஒரு சிறிய மகிழ்ச்சி நிலவுகிறது என்றால் அது இந்த உழவாரப்பணி நடந்த பிறகு இந்த ஒரு படப்பதிவு செய்யப்படுகின்றது. இதில் அன்று என்னால் பார்க்க முடியாத ஒரு முழு அளவு உண்டான ஒரு சிவலிங்கத்தை இன்று நான் முழுவதும் படம் எடுக்கும் அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த உழவார பணிக்குழுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் உணர்த்துகிறோம். இப்போது நாம் சமீபத்திக் கொண்டிருப்பது அம்பாள் சன்னதி. அம்பாள் சன்னதி, அம்பாள் முழு அளவில் தெரியும் அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு பணி நடைபெற்றிருக்கிறது. இதுதான் அந்த அம்பாளின் முழு உருவம். எத்தனையோ காலத்திற்கு பிறகு அம்பாள் தன்னுடைய உருவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய நிலையில் இங்கே நாம் பார்த்த அத்துணை முட்புதர்களும் செடிகளும் அகற்றப்பட்டு இந்த இடம் ஏற்கனவே ஏதோ பழகிய கோவிலை போல ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. போன முறை நான் பார்த்தபோது இந்த இடங்களில் எனக்கு இந்த சுவர் கூட தெரியாத நிலைமைதான் இருந்தது. இப்போது அது அகற்றப்பட்டு ஒரு கோவில் என்பது ஒருவரின் முயற்சியால் வந்திருக்க நியாயமில்லை. பலரின் முயற்சியால் தான் இந்த கோவில் ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது பலரின் முயற்சி இன்மையாலும் இந்த கோவில் ஒரு புனர் உதாரணம் இல்லாமல் சீர்குலைந்து இருந்த நிலைமை போக இன்று மறுமுறை இதற்கு ஒரு சீர் வரும் நிலைமை வந்திருக்கிறது என்றால் அது அந்த உழவாரப்பணி குழுவுக்கே இந்த பெருமை சாரும். சொல்லோடு பொருளுமானான் தன்னை சுடர் உருவில் எம்பிரான் கோலத்தன்னை அல்லாத காலனை முன்னடத்தான் தன்னை அல்லாத காலனை முன்னடத்தான் தன்னை ஆளின் கீழ் இருந்தானை அமுதுவானானை ஆளின் கீழ் இருந்தானை அமுதுவானான்.